Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 7288. சென்னை மாநகராட்சி ஆனதற்கு பிறகு அது சமீபத்தில் சென்னை மாநகராட்சி ரொம்ப வினோதமாக பல விஷயங்கள் நடந்துகிறாங்க. அது என்ன அங்கே பார்த்தா இறப்பு சான்றிதழ் தர மாட்டோம், வேற இடத்துல போட்டால் உயிரோடு இருக்கிற சான்றிதழ் தர போறீங்க, செத்தது தானே. இந்த மாதிரி பல வினோதமான தீர்வு காண வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த பிரச்சார இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தை எதிர்க்கிற விஷயத்தில் மாநிலங்களுக்கான அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் பறிக்கிற போது, மாநிலங்களை மத்திய அரசாங்கம் கொடுக்காமல் அடாவடித்தனம் செய்கிற போது, ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்திற்கு எதிர்த்தோடு சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது, இனிமேலும் நடத்தும். பல திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இந்த 4 ஆண்டு காலத்தில் விடியல் பயணம், மகளிருக்கான உரிமை, மத்திய அரசாங்கம் நிதியிலே பாரபட்சம் காட்டிய போதும், தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கை அவர்கள் அளிக்காத போதும், கடுமையான நிதி நெருக்கடிக்கு சிரமத்திற்கு மத்தியிலேயும் விரோதமான தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபட்டால் அதற்கு எதிராக ஜிஎஸ்டி என்கிற பெயரில் கடுமையான வரிகளை உயர்த்தி சிறு தொழில்களை பாதிப்பதற்கு அவர்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோடு போட்டி போட்டுக்கொண்டு தமிழ்நாடு வேலை பார்த்துக் கொண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து வீதிக்கு வரக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்திலே ஜிஎஸ்டி வரியை எந்த அளவுக்கு தொழில்களை பாதிப்பதற்காக நாம் எதிர்க்கிறோமோ இருந்து வீதிக்கு வருகிறார்கள். ஒரு கௌரவமான வேலை இல்லை என்று சொன்னால் எவனாவது கௌரவமாக வாழ முடியுமா? நாங்கள் அனைவருக்கும் வேலை 26,000 உயர்த்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடு முழுவதும் வைத்திருக்கிறது. ஆனால் என்ன நிலைமை என்று கேட்டால் 8,000 10,000 அதிகமான மக்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகமான பேர் தமிழ்நாட்டில் உழைக்கக்கூடியவர்களே அதிகமான பேர் மாதம் 8,000 10,000 என்கிற ஊதியத்துக்குத்தான் அதிகமான பேர் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பொறியியல் பட்டதாரியாக இருந்தாலும் கூட அதுதான் நிலைமை. ஆகவே ஒரு சில லட்சம் பேர் ஐடி துறையில், தொழில்நுட்பத்துறையில், தகவல் தொழில்நுட்பத்துறையில் சில லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார்கள் என்பதற்காக தமிழ்நாடு அல்லது இந்தியா பொருளாதாரத்தில் 4வது இடத்துக்கு வந்துவிட்டது என்கிற ஒரு பொய்யான தோற்றத்தை ஆட்சியாளர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நிதி ஆயோக் கூட்டத்தில் அத்தகைய தகவலை சொன்னது என்பது எந்த விதமான உண்மையும் கிடையாது. 4வது இடத்தை நோக்கி இந்திய பொருளாதாரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையை தவிர, இப்போதே ஏதோ 4வது இடத்தை இந்திய பொருளாதாரம் அடைந்து விட்டது என்பதை போல மத்திய நிதி ஆயோக் கூட்டத்தை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நிலைமை என்ன? 1% முதலாளிகளிடம் இந்தியாவுடைய 40% சொத்துக்கள் குவிந்து கிடக்கிறது. ஆகவே பொருளாதார ஏற்றத்தாழ்வு, பொருளாதார இடைவெளி என்பது மிகப்பெரிய அளவில் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்திய அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய தாராளமய பொருளாதார கொள்கை என்பதை நாங்கள் மீண்டும் சொல்கிறோம். இந்திய பெருமுதலாளிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் ஆதரவான ஒரு பொருளாதார கொள்கையை இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடைபிடிப்பதனுடைய விளைவாகத்தான் இத்தகைய ஏற்றத்தாழ்வு என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கோடிக்கணக்கான மக்களாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பதிலாக, அவர்களுக்கு ஆதரவான சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக முழுக்க கார்ப்பரேட் ஆதரவு, அந்நிய முதலாளிகளுக்கு ஆதரவாக நடந்து கொள்வது என்கிற கொள்கையைத்தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்த பிறகு என்ன பண்ணாருன்னா, ஏன்னா ஏற்கனவே நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்ப் என்னுடைய உற்ற நண்பர் என்று இவர் சொல்ல, அதே மாதிரி ட்ரம்ப் மோடி தான் என்னுடைய உற்ற நண்பர்னு அவர் சொல்ல, இப்படி 2 பேரும் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் செய்து கொள்ளாத முறையாக 2 பேரும் நண்பர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ட்ரம்பினுடைய தேர்தலுக்கே நம்முடைய பிரதமர் பிரச்சாரத்துக்கே போனார். இதுவரைக்கும் நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்நிய நாட்டுடைய அதிபர் தேர்தலுக்கு நம்ம நாட்டு பிரதமர், நம்ம நாட்டு தலைவர்கள் யாராவது போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்களா? ஆனா இந்த முறைதான் ட்ரம்பினுடைய தேர்தலுக்கு நம்முடைய பிரதமர் நேரடியாக சென்று பிரச்சாரம் செய்தார். அதுக்கப்புறம் அவர் வெற்றி பெற்றதுக்கு பிறகு நம்முடைய பிரதமர் அந்த நாட்டுக்கு போனார். எடுத்தோடனே வச்சார் ஒரு அடி அடிச்சாரு பிரதமர். என்னன்னு, உலகத்திலேயே அதிகமா வரி வசூல் பண்ற ஆள் நீதாயா? மோடியை பத்தி சொன்னார். உலகத்திலேயே
போட்டு கொள்ற ஆளு நீதான். அதனால நான் எல்லா பொருளுக்கும் வரியை ஏற்ற போறேன், எல்லா நாட்டுக்கும் ஏற்ற போறேன் என்று சொல்லி அவர் சொன்னது மட்டுமல்ல, ஏறத்தாழ 140% வரைக்கும் பல்வேறு பொருட்களுக்கு பல்வேறு நாடுகளுக்கு ஒரு கடுமையான வரி உயர்வை அறிவித்தார். அவ்வளவு கடுமையான வரியை உயர்த்துகிற போது அதை பற்றி ஒரு வார்த்தை கூட முணுமுணுக்காத ஒரு நபராகத்தான் பிரதமர் மோடி அவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை, ஒரு ஆட்சேபனையை தெரிவிக்கவில்லை. ஆட்சேபனை தெரிவித்தது, வலிமையாக ஆட்சேபனை தெரிவித்தது மட்டுமல்ல, ஓ நாட்டிலேருந்து பொருள் கொடுக்கலனா பரவாயில்ல, எனக்கு தேவையானதை நாங்களே உற்பத்தி செய்து கொள்கிறோம் என்று சொல்லி சைனா தான் அமெரிக்காவுக்கு எதிராக, அமெரிக்காவுடைய அந்த வரி யுத்தத்திற்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து அந்த வரி உயர்வையை பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு முயற்சி எடுத்தது என்பது சைனா. பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இதன் விளைவாக 90 நாட்களுக்கு அந்த வரி உயர்த்திய வரியை நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களின் மீது வரிகளை குறைக்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய எல்லா பொருட்களுக்குமான வரியையும் இந்திய அரசாங்கம் குறைத்து முழுக்க அமெரிக்க சார்பான ஒரு அரசாங்கமாக இந்திய அரசாங்கத்தை மாற்றி இருப்பது மோடி அரசாங்கம். சரி, இப்படி எல்லாம் வரியை குறைச்சிட்டாரு, ஏற்கனவே வரியை பத்தி எதிர்ப்பை தெரிவிக்கிறேன், இந்தியாவுக்கு ஏதாவது அந்த நன்மை பண்ணாங்கன்னு பார்த்தா அமெரிக்க அதிபர் அவர் அதுக்கு பதிலாக என்ன பண்றாருன்னா, இந்த ஆப்பிள் போன், இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஆப்பிள் போனை நீ அமெரிக்காவில் விற்கப்படாது, இந்தியாவில் உற்பத்தியே செய்யப்படாது என்று சொல்லி ஒரு அந்த ஆப்பிள் நிறுவன அதிபர் டிம் குக் அவர்களை அழைத்து ரொம்ப கடுமையாக சொன்னார். முதலாளி அவர் லாபத்தை தானே பார்ப்பாரு, அவர் எடுத்து சொன்னார், சார் இந்தியாவில் உற்பத்தி செய்தால் ஆப்பிள் போனை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கலாம், அதே ஆப்பிள் போனை அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணா 3 லட்சம் ரூபாய்க்கு விற்கணும், எப்படி வியாபாரம் நடக்கும்? ஆகவே நான் இந்தியாவிலே உற்பத்தி பண்றேன், இந்தியாவில் வேணா உற்பத்தி பண்ணிக்க, அமெரிக்காவில் விற்க கூடாதுன்னு கராரா சொல்லிட்டாரு. ஆப்பிள் நிறுவனத்தை நம்பி இருக்கக்கூடிய, ஆப்பிள் நிறுவனத்திலே பணியாற்றக்கூடிய பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாத நிலைமை என்பது இப்போது ஏற்பட போகிறது. ஆப்பிள் போனை விற்பனை செய்யக்கூடிய பல்வேறு ஷோரூம்கள், அதிலே வேலை செய்யக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்க போகிறார்கள். இது 2வது விஷயம். 3வது, இந்தியாவுக்கு எதிராக அவர் என்ன பண்றாரு, இங்கிருந்து நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு படித்து அங்கே போய் வேலையிலே சேர்ந்து சம்பாதித்தால் அவர்களை மிச்சமாக பணத்தை இந்தியாவுக்கு போன்ற நாடுகளுக்கு அனுப்பினால் ஒவ்வொருவரும் 1 லட்சம் ரூபாய்க்கு 5% வரி உயர்வு, பணத்தை அனுப்புறதுக்கு 5% வரி உயர்வு என்று புதிதாக ஒரு வரியை தீர்மானிக்கிறார். இப்படி அடுக்கடுக்காக இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவுடைய பொருளாதாரத்திலே கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து ட்ரம்ப் நடந்து கொள்கிறார். அதை பற்றி எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்காமல் முழுக்க அமெரிக்காவுடைய அடிமை நாடாக இந்தியாவை மாற்றுகிற வகையிலே தான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக இப்போது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது கடுமையான கடந்த 2 ஆண்டு காலமாக, ஏறத்தாழ கடந்த 2 ஆண்டு காலமாக ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள். இஸ்ரேல் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏறத்தாழ 50,000க்கும் மேற்பட்ட மக்கள், பாலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போது உணவு வாங்குவதற்காக வரிசையில் என்றால் கூட அவர்கள் மீது ஏவுகணைகளை வீசுவது, குண்டுகளை வீசுவது, துப்பாக்கி சூடு நடத்துவது என்று சொல்லி ஒரு கொடூரமான தாக்குதலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உணவுப் பொருளே வாங்க முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதன் மூலமாக பட்டினி போட்டு கொள்வது என்கிற மனித குலத்துக்கு விரோதமான ஒரு நடவடிக்கையை இஸ்ரேல் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. அதுக்கு முழுக்க அமெரிக்கா ஆதரவு தெரிவிக்கிறது. இந்திய அரசாங்கம் இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. இப்ப கடந்த 2-3 நாட்களாக நிலைமை மாறிவிட்டது. இஸ்ரேலின் மீது ஈரான் ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி இஸ்ரேல் இப்போது சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது. இவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையை பார்த்தா, போற பார்த்தா 3வது உலக யுத்தம் ஒன்று வந்துவிடுமோ என்கிற மிகப்பெரிய அச்சம் உலக மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை, பாலஸ்தீனுக்கு இஸ்ரேலுக்கு சண்டை, இப்ப ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு சண்டை. இப்படியே போற பார்த்தா 3வது உலக யுத்தம் என்று ஒன்று வந்தால் இந்த உலகம் இருக்குமா, உலகத்தில் இருக்கிற மக்கள் கௌரவமான முறையிலே உயிரோடு வாழ முடியுமா என்கிற மிகப்பெரிய அச்சம் என்பது இவனுங்க இந்த ஏகாதிபத்திய நாடுகள் அல்லது ஆயுத வியாபாரிகள் தங்களுடைய ஆயுதத்தை விற்க வேண்டும் என்பதற்காக உலக மக்களை கொள்ளுகிற கேவலமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் எதிர்த்துத்தான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக, 3ஆம் உலக நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகள் மேற்கொள்ளுகிற பொருளாதார ஒடுக்குமுறைக்கு எதிராக
எதோச்சதிகார நடவடிக்கைகளுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்க்கத்தக்க வகையிலேயும் தமிழ்நாட்டு மக்களுடைய இதற்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்களை திரட்டுகிற வகையிலேயும் தான் இந்த பிரச்சார இயக்கத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லால் பொருள் குடைக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும், இந்நாட்டில் பொது உடைமை என்கிற உயரிய லட்சியத்தோடு பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வகையிலே தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ அரசுகள் அல்லது தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசுகள் எப்படிப்பட்ட மக்கள் நலன் சார்ந்து எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த பிரச்சார இயக்கத்திலே வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வற்புறுத்துகிற அனைத்துமே மக்கள் நலன் சார்ந்தது என்பதை முதலில் சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பஞ்சமி நிலம் என்பது 12 லட்சம் ஏக்கருக்கு மேலே இருக்கு. அது பூரா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய நிலமற்ற தலித் மக்களுக்காக வழங்கப்பட்டது, பட்டியல் சாதி மக்களுக்காக வழங்கப்பட்டது. அந்த நிலத்தை வழங்குகிற போதே நிபந்தனையுடன் தான் வழங்கப்பட்டது. இந்த நிலத்தை 10 ஆண்டுகளுக்கு யாருக்கும் விற்கக்கூடாது, 10 ஆண்டுகள் கழித்து விற்றால் இன்னொரு பட்டியல் சாதி மக்களுக்கு தான் விற்கப்பட முடியுமே தவிர வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர் வாங்கினால் செல்லாது. இந்த நிபந்தனையுடன் தான் அந்த நிலம் என்பது வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 1 ஏக்கர் நிலம் கூட பட்டியல் சாதி மக்களிடம் பஞ்சம் நிலம் கிடையாது. அது காலப்போக்கில் பல்வேறு ஆட்சியாளர்களுடைய காலகட்டத்திலேயும் அது கைமாறி போயிருக்கிறது. இதற்கான விழிப்புணர்வு ஏற்பட்டதற்கு பிறகு உயர்நீதிமன்றத்திலே வழக்கு, உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு, அப்புறம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய வருவாய்த்துறையினுடைய நிலையாணைகள் இவ்வளவும் வந்ததற்கு பிறகும் சட்டப்படி நிலத்தை எடுக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. பஞ்சமி நிலத்தை எவருடைய ஆக்கிரமிப்பு இருந்தாலும், அது என்னவாக இருந்தாலும், கட்டிடமாக இருந்தாலும், நீர்நிலையாக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும், பஞ்சமி நிலம் என்று இருந்தால் அந்த நிலத்தை மீட்டு பட்டியல் சாதி மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். அதற்கான அரசாணைகள் இருக்கிறது, தீர்ப்புகள் இருக்கிறது. ஆனால் 1 ஏக்கர் கூட தமிழகத்தில் மீட்கப்படவில்லை. அது அதிமுக ஆட்சி காலத்திலும் மீட்கப்படவில்லை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலும் மீட்கப்படவில்லை. சட்டப்படி தடை இல்லாத போது ஏன் உங்களால் மீட்க முடியவில்லை? மனத்தடை என்பதை தவிர வேற எதுவுமே கிடையாது. பட்டியல் சாதி மக்களுக்கு நிலம் வழங்க வேண்டும் என்கிற அக்கறை ஆட்சியாளர்களுக்கு இருந்தால் நான் அரசாங்கத்தில் நடத்த கொடுக்க சொல்லல. உச்சவரம்புக்கு மேற்பட்ட நிலத்தை எடுத்து நிலப்பரப்புகளிடமிருந்து நிலத்தை எடுத்து கொடுன்னு கூட சொல்லல. ஏற்கனவே இந்த மக்களுக்கு உபயோகித்த நிலமாக இருந்த பஞ்சமி நிலத்தை நீங்கள் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய பஞ்சமி நிலத்தை மீட்டு மீண்டும் இவர்களிடம் ஒப்படையுங்கள் என்கிற கோரிக்கையை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதற்காக கடுகளவு முயற்சி கூட தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே இந்த பிரச்சார இயக்கத்தின் வாயிலாக நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்த விரும்புவது, கடந்த கால ஆட்சி காலத்தில் இது கவனிக்கப்படாமல் கேட்பாரற்று கிடந்ததை போல பஞ்சமி நிலத்திற்கு அத்தகைய நிலைமை என்பது வரக்கூடாது. குறைந்தபட்சம் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியிலாவது பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கான ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை நாங்கள் எடுத்தோம் என்கிற புதிய சரித்திரத்தை படிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பஞ்சமி நிலத்தை மீட்டு பட்டியல் சாதி மக்களிடம் ஒப்படைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பிரச்சார இயக்கத்தின் வாயிலாக நான் வற்புறுத்த விரும்புகிறேன். அதை போலவே தமிழ்நாடு முழுவதும் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களில் நீண்ட காலமாக பல தலைமுறைகளாக விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விவசாயிகளுக்கெல்லாம் பட்டா வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறோம். அவர்கள் 4 தலைமுறையாக வைத்திருக்கிறார்கள், 3 தலைமுறைகளாக விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது விவசாய நிலமாகத்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பட்டா கொடுக்க வேண்டிய தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் வேற எங்கே போய் பட்டாவை வாங்குவார்கள்? அவங்களே பட்டாவை அச்சடிக்க முடியுமா? நீங்க தான் அதை செய்யணும். இடையிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த நிலமற்ற ஏழைகளுக்கெல்லாம் தலா 2 ஏக்கர் நிலம் வழங்கப்படும் என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். அவர் தேர்தல் பிரச்சாரத்திலே அதை சொன்னார். தேர்தல் ஆட்சி அமைத்ததற்கு பிறகு அருமை தோழர் என் வரதராஜன் உட்பட எங்களுடைய முன்னாள் மாநில செயலாளர் என் வரதராஜன் உட்பட தலைவர்கள்லாம் கலைஞர் அவர்களை சென்று இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். இங்கிருந்து ஒரு குழுவை மேற்கு வங்காளத்துக்கு அனுப்பினார். கலைஞர் அவர்கள் மேற்கு வங்காளத்துக்கு அனுப்பினார். ஏனென்றால் இந்தியாவிலேயே அதிகமாக நில விநியோகம் செய்யப்பட்டிருக்கிற மாநிலமாக மேற்கு வங்கம் தான் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆகவே அதை எப்படி செய்தார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக அன்றைய வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐ. பெரியசாமி அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழுவை அங்கே அனுப்பினார்.
அவர்களும் பார்த்துக்கிட்டு வந்து அறிக்கை கொடுத்தார். அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் கலைஞர் அவர்கள் என்ன சொல்லிவிட்டார், அதாவது 50 லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் இருக்கு என்பதுதான் தேர்தல் பிரச்சாரத்திலே சொன்னது. ஆகவே தலா 2 ஏக்கர் அடிப்படையில் 25 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 2 ஏக்கர் வழங்கப்படும் என்பதையெல்லாம் அறிவித்தார்கள். ரொம்ப மகிழ்ச்சியுடன் மார்க்சிஸ்ட் கட்சி வரவேற்றது. இந்த ஆய்வெல்லாம் முடிந்ததற்கு பிறகு சட்டமன்றத்திலே கலைஞர் என்ன சொல்லிவிட்டார், கையளவு நிலமா இருந்தாலும் கட்டாயம் கொடுப்போங்க. 2 ஏக்கர் எங்க இருக்கு, கையளவு நிலம் எங்க இருக்கு? நிலம் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாரு, நிலத்தை காணாமட்டாரு. நிலம் எங்கேயாவது காணா போவாங்க. தமிழ்நாடு உருவான காலத்திலிருந்து, தமிழ்நாடு எல்லைன்னு உருவான காலத்திலிருந்து என்ன பரப்பளவு இருக்கோ அதே தானே இருக்கும். உங்க பேர்ல இருக்கிறது என் பேருக்கு வந்துருக்கலாம், என் பேருக்கு வந்துட்டு இன்னொருத்தருக்கு போயிருக்கலாம், எவன் பேர்லயுமே இல்லாம கூட கொஞ்சம் நிலம் இருக்கலாம். அதெல்லாம் வேற விஷயம். நிலத்துடைய பரப்பளவு எங்கேயாவது பாருமா. ஆனா கலைஞர் என்ன சொல்லிட்டார், நிலத்தை காணாட்டார். ஏதாவது ஒரு அண்டா குண்டா தெருவில் வச்சிருக்கோம், யாராவது கையில பிடிச்சிட்டு போயிடுவான். ஒரு கழுத்துல ஒரு சங்கிலி போட்டுருக்கா, எவனாவது அறுத்துட்டு போயிடுவான். நிலத்தை எவனாவது எடுத்துட்டு போக முடியுமா? ஆனா கலைஞர் அப்படித்தான் சொன்னார், நிலத்தை காணவில்லை. ஆகவே கையளவு நிலமாக இருந்தாலும் நாங்கள் கட்டாயம் கொடுப்போம் என்றார். அதோடு சேர்த்து இன்னொன்றையும் அவர் அறிவித்தார். இந்த மாதிரி அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களில் விவசாயம் செய்திருக்கின்ற விவசாயிகளுக்கெல்லாம் பட்டா வழங்கப்படும் என்கிற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார். ஆனால் அந்த திட்டம் அவருடைய 5 ஆண்டு ஆட்சி காலத்திலும் ஏறத்தாழ ஒரு 1 லட்சம் ஏக்கருக்குள் தான் அது வழங்கப்பட்டதை தவிர அந்த திட்டம் ஒரு மிகச்சிறந்த திட்டம் நல்ல முறையில் செயல்படுத்தப்படாமல் அறிவித்தது ஆர்வாரத்தோடு அறிவித்து யாருக்கும் தெரியாமல் அடங்கி போன ஒன்றாகத்தான் அந்த திட்டம் மாறிவிட்டது. ஆகவே இன்றைக்கும் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் அனுபவ நிலத்துக்கு பட்டா கேட்டு போராடி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி குடிமனை பட்டா என்பது ஆக முக்கியமான பிரச்சனையாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. 1949ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் இலவச வீட்டுமனை பட்டா என்பது வழங்கப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 75 வருஷமா தமிழ்நாட்டில் வழங்கிட்டே இருக்காங்க. காமராஜர் ஆட்சி காலம் துவங்கி இப்போது இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காலம் வரைக்கும் 75 ஆண்டு காலமாக தமிழகத்திலே குடிமனை பட்டா வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதே 75 ஆண்டு காலமும் குடிமனை பட்டா கோரி போராட்டமும் நடந்து கொண்டே இருக்கிறது. பிரச்சனை தீரவே இல்லை. ஒவ்வொரு வருவாய்த்துறை அந்த மானிய கோரிக்கை அறிக்கையை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு ஆண்டும் பட்டா வழங்கப்பட்டதாக புள்ளி விவரங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்ப பட்டா வாங்கினவெல்லாம் வாங்கிட்டு ஏதாவது இலங்கைக்கு, மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு கூட்டானா? இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் பட்டாவே இல்லையா? எப்படி பட்டா பிரச்சனை என்பது தீராத ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. கௌரவமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல வீடு வேண்டாமா? அது சொந்த வீடாக இருந்தால் இன்னும் கௌரவமாக வாழ முடியாதா? இப்படி பட்டா அனைவருக்கும் பட்டா கொடுங்கள், சொந்த வீட்டு மனை இல்லாத அனைவருக்கும் பட்டா கொடுங்கள் என்று கேட்பது அவ்வளவு பெரிய குற்றமா? இந்த கோரிக்கையை நாங்கள் எழுப்புவது எப்படி அரசுக்கு எதிரான ஒன்றாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இது மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை. தமிழ்நாட்டில் சொந்த குடிமனை இல்லாத ஒரு குடும்பம் கூட இல்லை அப்படின்ற ஒரு இலக்கை நீங்கள் அடைந்தீர்கள் என்றால் பெருமை யாருக்கு? எங்களுக்கா? பெருமை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு. அதையே நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அரசுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்வதாக ஏன் எங்கள் மீது அவதூறு பரப்புகிறீர்கள் என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன். ஆகவே சொந்த குடிமனை இல்லாத அனைத்து குடும்பங்களுக்கும் கேட்டால் என்ன சொல்ற, அவர்கள் நீர்நிலையில் இருக்கிறார்கள், ஆகவே வழங்க முடியாது. நீர்நிலை என்று யார் எழுதினவன்? யாரோ ஒரு அதிகாரி எழுதினார். கல்லாங்குத்து புறம்போக்கை நீர்நிலையில் எழுந்தது யாரு? யாரோ ஒரு அதிகாரி எழுதினார். அதான அனகாபுத்தூர் பிரச்சனை. நம்முடைய தோழர் வேல்முருகன் இங்கு பேசினார்ல, அனகாபுத்தூர்ல கல்லாங்குத்து புறம்போக்குன்னு ஏரி ரிஜிஸ்டர்ல 1911ஆம் ஆண்டிலிருந்து இருக்கிறது. திடீரென்று இப்போது 2025ஆம் ஆண்டு வந்து அது நீர்நிலை புறம்போக்கு என்று இருக்கிறார்கள். நாங்க போய் பார்த்தால் 90லேயே அது எவனோ ஒருத்தன் மாற்றி விட்டுருக்கிறான், அது நீர்நிலை புறம்போக்கு என்று சொல்லி. அங்க போய் பார்த்தா நீரையும் காணா, நீர்நிலையும் காணா. வேணா நீங்க எல்லாம் போய் பாருங்க, அங்க ஏதாவது நீர்நிலை இருக்காங்க. 50 வருஷம் 70 வருஷமா மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் சின்ன சின்ன ஒரு 10க்கு 10 ரூம்ல தான் ஒரு குடும்பமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒன்றும் பெரிய மாட மாளிகை கூட கோபுரங்கள்லாம் ஒன்றும் கட்டி வாழவில்லை. சாதாரண மக்கள், பெரும்பான்மை இஸ்லாமிய மக்கள். அவர்களை எல்லாம் பக்ரீத்துக்கு முன்பாக இந்த அரசாங்கம் இங்கிருந்து அடாவடித்தனமான முறையில் அப்புறப்படுத்தி நிற்கதியாக இந்த மக்களை விட்டார்கள். நாங்கள் எடுத்தவுடன் போராட்டத்துக்கு செல்லவில்லை. மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களை நேரடியாக சென்று சந்தித்தோம். நகராட்சித்துறை செயலாளர் திரு கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களை சந்தித்தோம். தமிழ்நாடு அரசாங்கத்துறை தலைமைச் செயலாளரை சந்தித்தோம். இவ்வளவு முயற்சிகளும் எடுத்ததற்கு பிறகுதான் நாங்கள் சொன்னதை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒரு தோழமை கட்சி சொல்லுகிறது. பண்டிகை வருகிறது இஸ்லாமிய மக்களுக்கு, பக்ரீத்து. ஆகவே இந்த நேரத்தில் நாம் அப்புறப்படுத்த வேண்டாம்,
சிறிது காலம் பொறுத்து கூட அதை பற்றி யோசிக்கலாம் என்கிற குறைந்தபட்ச அணுகுமுறை கூட இல்லாமல் நாங்கள் பார்த்துவிட்டு வந்து அன்றைக்கு மாலையே அனைத்து குடும்பங்களையும் ஒரு அதிரடியாகவும் ஏராளமான பொக்லைன் எந்திரங்களையும் ஏராளமான காவல்துறையினரை குவித்து அப்புறப்படுத்தி விட்டார். இதுல வந்து எங்களுடைய குற்றம் என்ன இருக்கு? இதை பேசினால் சண்முகம் திமுகவுக்கு எதிராக பேசுகிறார் என்று தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நண்பர்கள் உடன்பிறப்புகள் கடுமையான எதிர்ப்பை சமூக வலைதளங்கள் மூலமாக எங்களுக்கு தெரிவிக்கிறார்கள். நாங்க என்ன சண்முகத்துக்கு பட்டாக்குடு, வேல்முருகனுக்கு பட்டாக்குடு கேட்டுக்கிறோம்? அங்கே ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை இப்படி நடுத்தருவையை நிறுத்தாதீர்கள். அது நீர்நிலை புறம்போக்கு அல்ல, கல்லாங்குத்து புறம்போக்கு என்று தெளிவாக அரசு ஆவணங்களிலே இருக்கிறது. நடுவில் எவனோ ஒரு அதிகாரி இந்த மக்கள் மீது இருக்கிற கோபத்திலோ அது நோக்கபூர்வமாக அந்த இடத்தை எடுக்க வேண்டும் என்கிற கெட்ட நோக்கத்தோடு ஆவணங்களை மாற்றம் செய்திருக்கிறார்கள். இதை நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தால் நீதிமன்றம் அப்படி உத்தரவை போட்டுவிட்டதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் பொதுவாகவே இத்தகைய பிரச்சனைகளில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அரசு வழக்கறிஞர்கள் மக்களுக்கு ஆதரவாக வாதாடுவதற்கு பதிலாக நீதிமன்றத்திலே ஏனோ தானோ என்று ஆஜராவதும், நீதிபதிகள் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு வந்து நீதிமன்றத்துடைய உத்தரவை எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்கிற முறையில் நீதிமன்றத்தை காரணம் காட்டி அரசாங்கம் தப்பித்துக் கொள்கிற வகையிலே தான் இத்தகைய பிரச்சனைகளை மாநில அரசாங்கம் நடந்து கொள்கிறதே தவிர நம்முடைய மக்கள் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள் அவர்கள் வாழ்கிற இடத்தை விட்டு அவர்களுக்கு வேற போக்கிடமே கிடையாது. ஆகவே அவர்களை அங்கேயே இருக்க வைப்பதற்கு, வாழ வைப்பதற்கு என்ன செய்வது என்கிற முறையில் அரசாங்கத்துடைய அணுகுமுறை இல்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆகவே யார் இதிலே மாற்றிக்கொள்ள வேண்டும்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமா? அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டுமா? ஆகவே இது அனகாபத்திற்காக மட்டும் நான் பேசவில்லை. தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல்வேறு வகையான புறம்போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாரம் தவறாமல் நீர்நிலை புறம்போக்கு சம்பந்தப்பட்ட வழக்குகளை உயர்நீதிமன்றம் எடுத்துக் கொள்கிறது. வாரம் தவறாமல் எத்தனையோ வழக்குகளை 20 வருஷம் 30 வருஷமா எந்த விதமான விசாரணையுமே இல்லாமல் கிடப்பில் கிடக்குது. இப்போ உடுமலை சங்கர் படுகொலை தமிழகத்தையே உலுக்கிய ஒரு படுகொலை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த வழக்கிலே உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. A1 அக்யூஸ்ட் விடுதலை செய்யப்பட்டார். வேற எந்த வழக்கிலுமே இந்த மாதிரி விரோதமெல்லாம் நடக்காதுங்க. A1 அக்யூஸ்ட் விடுதலை செய்யப்பட்ட ஒரு வழக்கு என்று சொன்னால் உடுமலை சங்கர் சம்பந்தப்பட்ட வழக்கு. அந்த வழக்கிலே தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்தது. நாங்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறோம் உச்சநீதிமன்றத்தில். சங்கருடைய துணைவியார் கௌசல்யா அவர் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த தீர்ப்பு வந்தது 2020ஆம் ஆண்டு. மறந்துடாதீங்க, 2020ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலே தீர்ப்பளித்தது. முதல் குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டார். அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. 5 வருஷம் ஆச்சு. மேல்முறையீடு செய்து நம்பர் ஆட்சியை தவிர 5 வருஷமா வழக்கு விசாரணைக்கே வரீங்க. தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்கில் 5 ஆண்டு காலமாக விசாரணைக்கே எடுத்துக்கல.